ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் வந்துட்டு எப்படி இடியாப்பம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப் மாவு எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சலிச்சிக்கிறேன். சலிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சலிச்சிக்கோங்க. இதுதான் என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் நிறைய நான் போடுவேன். உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஓகேவா? இந்த மாதிரி மாவை நீங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த கேழ்வரகு இடியாப்பத்தில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சுகருக்கு கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் இடுப்பு வலி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு குறையும். கொஞ்சம் தெம்பு கொடுக்கும். ஓகேவா? சளி இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு உங்களுக்கு இது முறிச்சு விடும். ஸோ அதனால் கேழ்வரகு இடியாப்பம் நீங்கள் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரை வந்துட்டு இந்த மாவில் கொஞ்சமாக ஊற்றிட்டு சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, நம்ம இதை கையாலையும் பிசையலாம், இல்லை கரண்டி வச்சு பிசையலாம். நான் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி சுற்றிக்கிறேன். ஓகேவா? திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டரை வந்துட்டு இதில் ஊற்றிட்டு திரும்ப வந்துட்டு இதே மாதிரி நல்லா சுற்றி பிசைகிற மாதிரி பண்ணிவிடணும். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறனால கை கொஞ்சம் வலிக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த சப்பாத்தி கட்டையை வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து கரண்டி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லை கையால் பிசைய முடிஞ்சாலும் உங்களுக்கு நீங்கள் பிசைங்க. இந்த மாதிரி வந்துட்டு மாவை நல்லா வந்துட்டு மசிச்சு விடணும். மசிகிற மாதிரி பிசைஞ்சு விடணும். ஓகேவா? இந்த மாதிரி பிசைஞ்சு இது கொஞ்சம் கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு வரணும். நான் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் வச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக இடியாப்பம் உங்களுக்கு வரும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடியாப்பம் மேக்கர் வச்சு இடியாப்பம் வந்து புழிஞ்சிக்கலாம். ஓகே? இப்போ நான் இந்த மாதிரி பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை எனக்கு. அந்தளவுக்கு வந்துட்டு மாவு வந்து பதம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இடியாப்பம் மேக்கரில் வந்துட்டு நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து முறுக்குக்கு நம்ம எப்படி வைப்போமோ அது மாதிரி வச்சு இப்போ நான் இடியாப்பம் வந்துட்டு சுற்ற போகிறேன். இந்த மாதிரி ஒரு லேயர் நீங்கள் சுற்றிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி வரிசையாக வந்துட்டு சுற்றிக்கணும். ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். அது வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி இதுதான் என்னோடய இடியாப்ப தட்டு. இதில் வந்து நான் அடுக்கி வச்சுட்டு ஒரு இட்லி பானையில் இட்லிக்கு வந்துட்டு நம்ம ஒரு வாட்ரு ஊற்றி வைப்போம் இல்லையா, அது மாதிரி வாட்ரு ஊற்றி வச்சுட்டு அந்த இட்லி பானைக்குள்ளே இந்த இடியாப்பம் மேக்கரை வச்சு நான் இடியாப்பம் சுட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக இது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் மாவு கொஞ்சோண்டு போட்டு இந்த இடியாப்பத்தையும் நான் வந்துட்டு சுற்றி விட்டு அடுப்பில் வச்சிட்றேன். ஓகேவா? அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இது வேகணும். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதோட நிறம் மாறிடும். நிறம் மாறிடும் ப்ளஸ் வந்துட்டு கையில் சுத்தமாக ஒட்டாது. அந்த மாதிரி இதில் இருக்கும்போது கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை வெளில எடுத்துடணும். ஓகேவா? இப்போ நான் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி கையில் தொட்டுட்டு நான் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், என்னோடய நிறம் மாறிடுச்சு. இது வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா எனக்கு ஒட்டவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு இடியாப்பம் சுற்றி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வச்சுட்டு இதை வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் கொட்டி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு சூடாக வேணுன்னா நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ சாப்பிட போகிறதுனால நான் வந்துட்டு ரெடியாக எடுத்து கிண்ணத்திலே வச்சுக்கிறேன். ஓகே? இது மாதிரி தான் என்னோடய இடியாப்பம் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் இடியாப்பத்தை வந்துட்டு நான் இதில் வைக்கிறேன். வச்சு அதையும் நான் எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ இது ஒன்று ஒன்றா வந்துட்டு நான் இதில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் இடியாப்பத்தை வந்துட்டு நான் இதில் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எப்படி வேகறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சையும் நான் இட்லி பானையில் வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது வெந்ததுக்கப்புறம் இடியாப்பம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி
நமக்கு தேவையான அளவு இது எனக்கு வந்துட்டு மொத்தம் 4 பேட்ச் இடியாப்பம் வந்துச்சு. ஸோ வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு தேவையான அளவு நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. இது பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு இடியாப்பம் கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு லாஸ்ட் பேட்ச் ஆஃப் இடியாப்பம். இந்த மாதிரி தான் மாவு வந்து இப்போ வந்து அந்த இடியாப்பம் இதில் வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிடி இந்த 2 இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். ரொம்பவும் மொத்தமாகவும் நீங்கள் ஊற்றக்கூடாது. ரொம்ப மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இடியாப்பம் நீங்கள் பிழியணும். இந்த இது வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ வந்து நான் செக் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் இடியாப்பத்தை வந்துட்டு நான் இந்த இதில் வச்சு எடுத்துப்பேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 4 பேருக்கு வந்துட்டு செஞ்சுருக்கோம். ஒருத்தருக்கு 4, 5 அந்த மாதிரி கணக்கு பண்ணி செஞ்சுருக்கோம். ஓகேவா? மொத்தம் 4 பேட்ச் வந்துச்சு. ஒரு பேட்ச் வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் பூவும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பூ வந்துட்டு திருவிட்டு இந்த இடியாப்பத்தையும் வந்துட்டு பிசைஞ்சு 2யும் பிசைஞ்சு ஜீனி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரியும் கொடுத்து பாருங்கள். அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி கொடுத்து பாருங்கள். அதுவுமே நல்லது உடம்புக்கு. குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. ஓகேவா? கேழ்வரகு மாவு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளிக்கு ரொம்ப நல்லது. உடம்பு இடுப்பு வலிக்கு நல்லது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. நார்மலாக அரிசி மாவு இடியாப்பத்தை விட கேழ்வரகு மாவு இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு கன்சிஸ்டன்சியில் இடியாப்பம் வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஓகே, தேங்க்யூ.